ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே மலைக்குன்றில் முகாமிட்டு கால்நடைகளை வேட்டையாடி மக்களை அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை பிடிக்க முடியாமல் வனத்துறையினர் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர் கனகராஜ் வழங்கும் கூடுதல் தகவல்களையும் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களையும் தற்போது பார்க்கலாம். சத்தியமங்கலம் அருகே பெரியகள்ளிப்பட்டி கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தை ஒட்டியுள்ள பகுதியில் ஒரு மலைக்கரடு உள்ளது. வனப்பகுதி போல் காட்சியளிக்கும் இந்த மலைக்கரடு பகுதியில் கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பாக அருகே உள்ள சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட விளாமுண்டி வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 2 சிறுத்தைகள் இந்த மலைக்கரட்டில் முகாமிட்டன. இந்த 2 சிறுத்தைகளும் அருகே உள்ள கிராமங்களான பெரியகள்ளிப்பட்டி, சின்னகள்ளிப்பட்டி, ஓலக்காரம்பாளையம், நாதேகவுண்டன்புதூர் உள்ளிட்ட கிராமங்களில் மலைக்கரட்டை ஒட்டியுள்ள விவசாய தோட்டங்களில் நுழைந்து இரவு நேரங்களில் வெளியேறும் சிறுத்தைகள் அங்கு நுழைந்து அங்கு விவசாயிகள் வளர்க்கும் ஆடு, மாடு, காவல் நாய் உள்ளிட்ட கால்நடைகளை தொடர்ச்சியாக வேட்டையாடி வருகிறது. இதனால் இப்பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியேற முடியாத சூழலும் ஏற்பட்டுள்ளது. இங்கு இதனால் இவர்களது விவசாயிகளினுடைய அன்றாட பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து சம்பந்தப்பட்ட வனச்சரகமான விளாமுண்டி வனச்சரக அலுவலகத்தில் விவசாயிகள் புகார் அளித்தும் சரிவர நடவடிக்கை எடுக்கவில்லை என இப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏற்கனவே கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு இங்கு வைக்கப்பட்ட வனத்துறை சார்பில் வைக்கப்பட்ட கூண்டில் ஒரு சிறுத்தை சிக்கியது. அந்த சிறுத்தை அடர்ந்த வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விட்ட நிலையில் மற்றொரு சிறுத்தை இங்கேயே முகாமிட்டு தொடர்ச்சியாக கால்நடைகளை வேட்டையாடி வருகிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கூட இப்பகுதியில் உள்ள விவசாயி மணி என்பவரின் தோட்டத்தில் புகுந்த சிறுத்தை பசுமாட்டு கன்றுக்குட்டி 2 மாதங்களே ஆன பசுமாட்டு கன்றுக்குட்டியை வேட்டையாடியது. அந்த காட்சிகளும் சிசிடிவி கேமராவில் பதிவாயிருந்தது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அன்றைய தினமே அப்பகுதி விவசாயிகள் இந்த பசுமாட்டு கன்றுக்குட்டியின் உடலை கண்டுபிடித்து எடுத்து வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ச்சியான பெரிய அளவில் போராட்டங்களையும் நடத்தினர். அப்போது பேச்சுவார்த்தை நடத்திய வனத்துறை அதிகாரிகள் 10 நாட்களுக்குள் இந்த சிறுத்தையை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளனர். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா எனக்கு பேக் சைடே உங்களுக்கு தெரியும் அந்த கரடு. அந்த கரட்ல தான் பாத்தீங்கன்னா 2 சிறுத்தை நடமாடிட்டு இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 1 இயரா அந்த சிறுத்தை நடமாட்டம் இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க பாத்தீங்கன்னா ஒரு கூண்டு வச்சு ஒரு சிறுத்தையை பிடிச்சாங்க. அதாவது ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தாங்க ஒரு சிறுத்தையை பிடிச்சாங்க. இன்னொரு சிறுத்தை நடமாடிட்டு இருக்கு. அந்த ஒரு சிறுத்தையை பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபாரஸ்ட்ல அந்த அளவுக்கு அவங்க ஒன்றும் ஸ்டெப் எடுக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாய், ஒரு 4-5 கண்ணுக்குட்டி பாத்தீங்கன்னா ஆடு இந்த கரட்ல போய் நிறைய பேர் மேய்ப்பாங்க. நிறைய ஆடுகளை அது பாத்தீங்கன்னா பிடிச்சிருச்சு. எங்களுக்கு என்ன பயம்னா இதெல்லாம் அடுத்ததா கரட்டுக்கு பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தொலைவிலேயே தான் ஊர் இருக்கு. ஊருக்குள்ள பூந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் எங்களுக்கு இருக்கு. இன்னொன்னு அந்த கரட்டு ஓரமா தான் பாத்தீங்கன்னா நாங்க புளியம்பட்டி போகணும். நிறைய பசங்க எங்க ஊர் பசங்க எல்லாம் அங்க வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர்றது, நாங்க புளியம்பட்டி போறது எல்லாமே அந்த சைட்ல தான். பாத்தீங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி ஒரு 9:30 மணிக்கு பாத்தீங்கன்னா எங்க பக்கத்து வீட்டுக்கார லேடி ஒருத்தங்க வண்டியில வரும்போது ஒரு 10 அடி டிஃபரெண்ட்ல அது கிராஸ் ஆகி போயிருக்குங்க. ஒருவேளை அவங்கள பிடிச்சிருந்தா அவங்க ஃபேமிலியோட நிலைமை என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அந்த பயத்தினாலதான் பாத்தீங்கன்னா நாங்க திங்கட்கிழமை ஒரு போராட்டம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட்காரங்க அந்த அளவுக்கு எஃபர்ட் போடல. திங்கட்கிழமை நாங்க போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 10 டேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம புடிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்ப திங்கட்கிழமையில இருந்து அவங்க கண்டினியூஸா 3 நாளா வந்துட்டு இருக்காங்க. எங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமா அந்த சிறுத்தையே புடிச்சு எங்களை கொஞ்சம் நிம்மதியா இந்த ஊர்ல இருக்க விடணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. தோட்டங்கள் இருக்குது, நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் விவசாயம் பண்ணி நைட்ல தண்ணி கட்ட போறாங்க, நைட்ல காவலுக்கு போறாங்க, நைட்ல போய் நிறைய பேர் வேலை செய்யறாங்க. அப்ப அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது. சுமார் ஒரு 20-30 தோட்டம் இருக்குது. ஒவ்வொரு தோட்டத்துலயும் 5 பேர் 6 பேர் நைட்ல தங்கி இருக்கிறாங்க. வெளியே வந்து ஆகணும், நம்ம கண்ணுக்குட்டி பார்க்கணும், மாட்டை பார்க்கணும், மோட்டர் எடுத்துட்டு போகணும், நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் ரொம்ப பயந்து விவசாயி வாழ வேண்டி இருக்குது. எங்க தோட்டத்துல தான் திங்கக்கிழமை நைட் 12 மணிக்கே வந்துருச்சுங்க சிறுத்தை. 12 மணில இருந்து 12:30 மணி முடி இங்கேயே தான் இருந்திருக்குது. நாங்க எல்லாம் வெளியவே தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறோம். அந்த சிறுத்தை கண்ணுக்குட்டி பிடிச்சிட்டு இழுத்துட்டு போனாங்க. அப்புறம் தான் சிசிடிவி கேமரா மூலியமா நாங்க அதைய பார்த்தோம். போய் மலையில போய் எடுத்துட்டு கண்ணுக்குட்டிக்கு கொண்டு போய் சாலை மறியல் போட்டு இது பண்ணாங்க. எங்க உயிருக்கு பாதுகாப்பு வேணும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.